பெலரஸ் இருக்கிறாங்க இல்லையா, அவங்க காட்டு பகுதிகள், அதுவும் குறிப்பா 12 பார்டர் ஏரியாஸ வந்து பாத்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒரு இமேஜ் லோட் ஆயிருக்கும். ஸோ இத பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். மொத்தம் 12 பார்டர் ஏரியாஸ வந்து க்ளோஸ் பண்ணியிருக்காங்க சுத்தி வர. அப்படின்னா ஒரு அஃபென்சிவ் ஆபரேஷனுக்கு ப்ரிப்பேர் ஆகுறாங்களா அப்படின்ற கேள்விகள். இல்ல இது போல ரெஸ்ட்ரிக்ட் பண்ணி அதிகப்படியான ட்ரூப்ஸை வந்து பாத்தீங்கன்னா அங்க உள்ள டிப்ளாய் பண்ணி, அதே எக்ஸ்பீரியன்ஸ்டு வெல் எக்ஸ்பீரியன்ஸ்டு ட்ரூப்பு ஃபுல் ஃபோர்ஸ் இருக்கக்கூடிய ட்ரூப்ஸ் இல்லைன்னா கூட சும்மா சும்மா பயிற்சி அளிக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் லேயரா இருக்கக்கூடிய நபர்கள், ரிசோர்ஸா இருக்கக்கூடிய நபர்கள்லாம் கூட்டிட்டு வந்து அங்க அதிகப்படியா டிப்ளாய் பண்ணாலே இது ஒரு கோவர்ட் ஆபரேஷன். அதாவது அட்டாக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா அப்படிங்கிற எந்த ஒரு நேரத்திலையும் உக்ரைன் வந்து பாத்தீங்கன்னா பயத்திலேயே இருக்கணும். ஸோ அந்த ஒரு காரணத்தினால உக்ரைன் என்ன பண்ணும், உக்ரைனோட வடக்கு பகுதியை ப்ரொடெக்ட் பண்ணதுக்காக ஆளுங்களை அதிகப்படியா டிப்ளாய் பண்ணும். ஸோ அப்படி பண்ணும்போது உக்ரைனோட கிழக்கு பகுதியை வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடெக்ட் பண்ண முடியாது இல்லையா, ரஷ்யா ஈஸியா வந்துருவாங்க இல்லையா. ஸோ அது போல வந்து பாத்தீங்கன்னா செய்யறாங்களா அப்படிங்கிறது போல சந்தேகங்கள் உக்ரைனோட செக்யூரிட்டி சர்வீஸோட முன்னாள் ஹெட் இருப்பாங்க இல்லையா, யகுங் அவர்கள் பேர் எனக்கு கொஞ்சம் கட்டாவில். ஸோ அவர் தரப்புன்னு பண்ண இது போல சொல்லிக்கிறாங்க. மொத்தம் 4 சினாரியோ நடக்கலாங்க. இது போல அதிகப்படியா உக்ரைன்ல எதிராக வந்து பெலருஸ் டிப்ளாய் பண்றாங்க ஃபோர்ஸ் அப்படின்னா, இது போல காட்டுப்பகுதிகள்லாம் ப்ரொடெக்ட் பண்றாங்க அப்படின்னா, இந்த ஓலின் பகுதி இருக்கு இல்லையா, அந்த போலின் ட்ராஜடி போலாண்ட் ரொம்ப நாளா அப்படியே பிடிக்கலாமா அப்படிங்கள பார்த்துட்டு இருக்காங்க இல்லையா. ஸோ அந்த பகுதிகள் குறிப்பா அதுக்குள்ள ஊடுருவி வந்து லுட்டஸ்க் கோவெல் பகுதிகளை ஊடுருவி வந்து பாத்தீங்கன்னா கட்டுப்பாட்டுக்குள்ள எடுக்கிறதுக்கான வேலைகள் இருக்கலாம். ஸோ அதனால நம்ம அங்க, அதாவது போலாண்ட் மற்றும் பெலருஸ், ஸோ அந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியான ட்ரூப்ஸை டிப்ளாய் பண்ற மாதிரி இருக்கும். இது வடக்கு பகுதி வடமேற்கு பகுதிகளில் வந்து ஆபத்துகள் ஏற்படலாம். அடுத்தது ருவாய்னி, இம்பார்ட்டன்டான நியூக்ளியர் பவர் பிளான்ட்லாம் இருக்கு. ஸோ இந்த பகுதியை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இம்பார்ட்டன்டான ரயில்வே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம் இருக்கு. அங்க இருக்கக்கூடிய ரயில் போக்குவரத்துகளை வந்து கண்காணிக்கிறதுக்கும் அங்க இருக்கக்கூடிய மூமெண்ட்ஸ் எல்லாத்தையும் பார்க்கறதுக்காக கூட, உளவு பார்க்கறதுக்காக கூட இது போல அதிகப்படியா டிப்ளாய் பண்ணலாம். அதுக்கு அடுத்தது சுவால்கி காரிடோர், இதுதான் மிக முக்கியமான ஒரு விஷயம், 3வது பாயிண்ட். ஏன்னா ரஷ்யாவோட கெலிங்கன்கிராடுக்கும் பெலருஸ்க்கும் நடுவில் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட், நாட்டோட கட்டுப்பாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஒரு பாயிண்ட், எந்த ஒரு தங்கு தடை இல்லாம கலிங்கன்கிராட்ல வந்து பாத்தீங்கன்னா அதிகப்படியா ஈஸியா வந்து பாத்தீங்கன்னா ஊடுருவதுக்கான வாய்ப்புகள். இது பெலரூஸோட மேற்கு பகுதிகளில் இருக்கக்கூடிய, இது போலாண்டோட வடகிழக்குன்னு வச்சுக்கலாம், பெலரூஸோட வடமேற்கு அப்படிங்கிற வச்சுக்கலாம். ஸோ இந்த பகுதிகளில் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சைக்காலஜிக்கலா ஒரு மிலிட்டரி ஆபரேஷன் பண்றதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு, ப்ரெஷர் பண்றதுக்கு. ஸோ இது போல ஃபுல்லா பல்வேறு காம்பினேஷன்ஸ், மொத்தம் 4 காம்பினேஷன், சுவால்கி காரிடோர், ரிவைனி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைனோட வடக்கு பகுதி அந்த லுட்டஸ்க் பகுதிக்குள்ள எட்டி குதிச்சிடலாம். ஸோ இது போல பல்வேறு பல்வேறு வகையில வந்து பாத்தீங்கன்னா யோசிச்சு இவங்க தரப்புன்னு சொல்றாங்க. இது எல்லாமே சைக்காலஜிக்கல் ப்ரெஷர் வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும். ஸோ அதனால நம்மளோட ஃபோர்ஸை டிஸ்ட்ராக்ட் பண்ற மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது போல ஒரு சைடு. ஸோ இதுல என்னன்னா நாட்டோ நாடுகள் குறிப்பா போலாண்ட், அப்புறம் அந்த ஏரியா உக்ரைன் அப்புறம் போலாண்ட், இந்த ஏரியால அதிகப்படியா டென்ஷன்ஸ் இருக்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ போலாண்டுங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நாட்டோ நாடு. ஸோ ஒருவேளை அங்க அட்டாக் பண்றாங்க, சுவால்கி காரிடோர் அப்படிங்கிறத ஒரு பதட்டத்தை உருவாக்குறாங்கன்னா நாட்டோ நாடுகள் இங்க பிரச்சனைக்குள்ள என்டர் ஆவாங்களா அப்படின்ற கேள்வி. இப்படி இருக்கக்கூடிய சமயத்துல ஜெலன்ஸ்கி அவர்கள் நேரா அமெரிக்காவே வந்து பாத்தீங்கன்னா அக்யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அமெரிக்கா இருக்கிறாங்க இல்லையா, ரஷ்யாவோட தானிய ஏற்றுமதி கிரீமியால பண்றாங்க இல்லையா, அதுக்கு உதவுறதே அவங்க தாங்க. அன்பார்ச்சுனேட்டா நிறைய அட்டம்ப்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஆர்கனைசேஷன் ரிஜிஸ்டர் ஆயிருக்கு. அதாவது இந்த தானியங்களை யாரெல்லாம் ஏற்றுமதி பண்ணலாம், இந்த டெம்பரவரியா கிரீமியா பகுதியை ரஷ்யா வச்சிருக்காங்க இல்லையா, ஸோ அது யாரெல்லாம் உதவுறாங்கன்னு பார்த்தா அமெரிக்கா, யுனைடெட் ஸ்டேட்ஸோட கம்பெனி நிறைய இருக்குது. அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஜெலன்ஸ்கி அவர்கள் தரப்புல இருந்து வந்திருக்கு. ஃபாரின் இன்டெலிஜென்ஸ் தரப்புல இருந்து எங்களுக்கு டீட்டெயில்டா இன்ஃபர்மேஷன் கிடைச்சிருக்கு அப்படிங்கிற சொல்றாங்க. ஒரு சைடு பெலரூஸ் மூலயமா ரஷ்யா நாட்டோ நாடுகளை தாக்கிருமா, உக்ரைனோட வடக்க தாக்கிருமா அப்படிங்கிற சொல்லும் போது, இன்னொரு சைடு அமெரிக்காக்கே வந்து பாத்தீங்கன்னா குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. ஏன்னா இக்கட்டான சூழ்நிலையில ஜெலன்ஸ்கி அவர்கள் இருக்கிறார். ஏன்னா பேச்சுவார்த்தை, யூரோப்பியன் யூனியன் இருக்காங்க இல்லையா, பேச்சுவார்த்தைக்கே போல, பட் அதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா அப்படியே இப்படி, அது இப்படி கூட பரவாயில்ல, இப்படி
பெண்ட் ஆயிருவாங்களா அப்படின்ற கேள்விகள் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிச்சிருக்கு. ஏன்னா காஜா காலஸ் அவர்கள் யூரோப்பியன் யூனியனோட டிப்ளமேட் அவர்கள் ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா நெகோசியேஷன்ல இருக்கலாமா அப்படிங்கிற பேச்சுவார்த்தை. அது மீடியாக்கள்ல வந்து பாத்தீங்கன்னா பேச்சுகளை சொல்லிட்டு இருக்காங்க, இவங்களை வைக்கலாமா, அவங்கள அனுப்பலாமா, இவங்களை அனுப்பலாமா அப்படிங்கிறது போல. ரஷ்யாவோட ரியாக்ஷன் எப்படி இருக்கு அப்படிங்கறது வந்து பார்த்தா பாக்குறேன். அது எல்லாரும் வந்து பார்த்தா ரஷ்யால ஸ்போக் பர்சன் இவர் பெஸ்கோ அவர்கள், டிமித்ரி மெதோதே அவர்கள், ஸ்போக் உமன் மரியா ஜரகோ அவர்கள், ஃபாரின் மினிஸ்டர் லாவ்ரோ அவர்கள் பலர் வந்து பார்த்தா காண்டாயிட்டாங்க. அது சரி வராது, அது ரொம்ப இது பேச்சே சரியில்லை அப்படிங்கிற அதிருப்திகள் இருந்ததுனால உடனே வந்து பாத்தீங்கன்னா யூரோப்பியன் யூனியன்ல அதிருப்திகள் உடனே கூட்டம் போட்டு யாரெல்லாம் பேச்சுவார்த்தைக்கு அனுப்பலாம் அப்படிங்கிறது போல திருப்பி ஒரு பேச்சுவார்த்தைகள் எடுக்கும்போது இதுல நம்ம காஜா காலஸ் அவர்கள் போலாம் வேண்டாம் போல தெரியுது. ஏன்னா காஜா காலஸ் அவர்கள் அந்த பேச்சுவார்த்தையில இருக்கிறான்னு தெரிஞ்சோடனே போய் உட்காந்து ஏங்கன்னு சொன்னாலே பேச்சுவார்த்தை சரியில்லை எந்திரிச்சு போங்கன்றுவாங்க. ஸோ புட்டின் அவர்கள் டைரக்டா நோன்னு சொல்லி ஹார்ஷா நோன்னு சொல்லிடுவாங்க. ஏன்னா ஹார்ஸான ஆன்டி ரஷ்யன் ஸ்டாண்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த காஜா காலஸ் அவர்கள் எடுத்திருக்கிறாங்க. ஸோ அதனால இமீடியட்டா நோன்னு சொல்லி கிளம்புங்க அப்படின்னு கிளப்பி விட்டுருவாரு. ஸோ அதனால அது போல விஷயத்துக்கு இடம் கொடுக்க கூடாது, அதனால வேற ஆளை சூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற வந்து பாத்தீங்கன்னா இவங்க ஒரு டைமும் ஒரு நபர்களை யூரோப்பியன் யூனியன் வந்து பண்ணா மீடியாக்கள் மூலியமா ரஷ்யா இவங்கள ஓகேவா, ரஷ்யா இவங்க வச்சுக்கலாமா, இவங்க வேண்டாமா, ஓகே அப்ப இவங்களை சேர்த்துக்கலாமா அப்படிங்கிறது போல இவங்களே வந்து பாத்தீங்கன்னா ஆளுங்களை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. இதுல திரும்பவும் அடிபடக்கூடிய பேர் என்ன அப்படின்னா ஜெர்மனோட முன்னாள் சான்சலர் இருந்த ஏஞ்சலா மெர்க்கல் அவர்கள் அடி வாங்குறதுக்குன்னே அளவெடுத்து தைச்சதா அப்படிங்கிற ஒரு ட்ரெஸ் இருக்கும் இல்லையா. ஸோ அது போல ஏன்பா இவங்க அப்படிங்கிற கேள்வி. ஏன்னா ஏஞ்சலா மெர்க்கல் அவர்கள் இருக்கும்போது தான் இந்த மின்ஸ்க் 1 மின்ஸ்க் 2 எல்லாம் போட்டாங்க. அதுக்கப்புறம் பேட்டி கொடுக்கும்போது அதெல்லாம் எதுக்கு போட்டுச்சு, டைம் வாங்க தானே போட்டுச்சு அப்படிங்கிறது போல நல்லா போட்டு கொடுத்துட்டு போயிட்டாங்க இவங்க. ஸோ இப்படி இருக்கும்போது திருப்பி இவங்களே தானா அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. ஆல்ரெடி ரஷ்யா சொன்னதுக்கெல்லாம் சரி அப்படிங்கிறது போல இல்லை பேச்சுவார்த்தைகள் கொஞ்சம் சுமூகமா பேசுறதுக்கு இது போல எல்லாம் ஆல்ரெடி பழக்கம் இருக்கக்கூடிய நபர்களையும் அனுப்புவோமே அப்படிங்கள யோசிக்கிறாங்க. இந்த இதுல வந்து ஜெர்மனோட முன்னாள் சான்சலர் மெர்க்கல் அவர்கள், அடுத்த ஒரு ஆள் யாருன்னா பின்லாண்டோட அதிபரான அலெக்சாண்டர் ஸ்டப் அவர், நம்ம நாட்டு சார்பா நானே போய்க்கிறேன், யாரும் வேணாம் நானே போறேன் பேசிட்டு வரேன் அப்படிங்கிற இவர் தப்பிருந்திருக்கிறாரு அப்படின்ற கேள்வி. ஏன்னா அண்டை நாடு தொட்ட நாடு இல்லையா, ரஷ்யா தொட்ட நாடு இல்லையா. ஸோ அதனால பக்கத்துல அண்டை நாடு இல்லையா. ஸோ அதனால நம்ம போய் பேசிடலாம், தெரியாம நாட்டால வேற சேர்ந்துட்டோம், சூழ்நிலை வேற சரி இல்லை, என்னன்னு போய் பார்த்து பேசிட்டு வந்துடலாம் ஐயா அப்படிங்கிற பேசிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற இவரே கிளம்புறாரான்னு தெரியல. அப்புறம் இத்தாலியோட முன்னாள் பிரைம் மினிஸ்டரா இருக்கக்கூடிய மரியோ அவர்கள் இவங்கெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா பேர் அடிபடுது. இதுல யார் யாருக்கு ஓகே சொல்லுவாங்க என்ன சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல. ஆனா இதுல இருக்கக்கூடிய பெரும் பிரச்சனை என்ன தெரியுமா, ரஷ்யா கூட யாருக்கு பேச்சுவார்த்தை போகலாம் அப்படிங்கிறதுக்கான அந்த குழுவை அக்செப்ட் பண்றதுக்கு யூரோப்பியன் யூனியனால முடியல அப்படிங்கிறாங்க. ஏன் அப்படின்னா பின்லாண்டு நீ போய் பேசுவ, உனக்கு வேணுங்கிற மாதிரி முடிச்சுக்குவ, மத்தவங்க நாங்களாம் என்னப்பா அப்படிங்கிறது போல வந்துடும் இல்லையா. ஏன்னா அந்தந்த நாட்டு சார்ந்தவங்க போனாதானே பெனிஃபிட் எடுக்க முடியும். இப்ப பிரான்ஸ் சேர்ந்தவங்க, யூகேவை சேர்ந்தவங்க, பிரிட்டனை சேர்ந்தவங்க, இது போல மிக முக்கியமான நபர்கள் போனாதானே அந்த நாடுகளுக்கு பண்ண முடியாது. அதனால இவர் வேண்டாம், இவர் ரொம்ப க்ளோஸ், அது இவங்க நாட்டை மட்டும் பார்த்துருவாங்க வேண்டாம் அப்படிங்களா. அவங்களுக்குள்ளேயே ஒரு ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறது தான் இதுல இருக்கக்கூடிய சிக்கல். அப்படிங்கிறது போல யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய ஒரு மிக முக்கியமான மீடியாக்கள் தரப்புல இருந்து செய்திகள் வருது. யூரோப்போட இன்னெபிலிட்டி டு அக்ரி அமாங் தெம் செல்ஃப், அவங்களுக்குள்ளேயே ஒற்றுமை இல்லை அப்படிங்கிறத இதுல இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுல காஜா காலஸ் அவர்கள் வேணாம் அப்படிங்கிற முடிவெடுக்கிறதா செய்திகள் வந்துட்டு இருக்கும் போதே காஜா காலஸ் அவர்கள் என்ன சொல்லிட்டாங்கன்னா, அதாவது யூரோப்பியன் யூனியன் இப்ப இருக்கக்கூடிய காலகட்டத்துக்கு ஏத்த மாதிரி கன்சிடர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஈரானோட நட்பா இருக்கலாமா, ரஷ்யாவோட நட்பா இருக்கலாம் அப்படிங்கிற யோசிக்கிறாங்க. அப்படின்னா நம்ம பார்ட்னர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சப்போர்ட், அப்ப அதுக்கேத்த மாதிரி நம்ம பாலிசிய பிளெக்சிபிள் பண்ணும்ல. நீங்க ரஷ்யாவையும் ஈரானையும் நண்பர் அப்படின்னா நம்மளோட பாலிசியும் அதுக்கு ஏத்த மாதிரி இருக்கணும். அப்பதான் அந்த ஃபார்மேட் தான் வந்து பண்ண இன்ட்ராக்ஷன் பண்றதுக்கு உதவியா இருக்கும் அப்படிங்கிற காஜா காலசாரோ சொல்லிக்கலாம். ஏன்னா இத்தனை நாளா பாலிசியில் எனக்கு ரஷ்யா நம்மளோட முதல் எதிரி அப்படிங்கிற இருக்கனால ரஷ்யா அப்படி ரஷ்யா இப்படி ரஷ்யானாலே மோசம் அப்படிங்கிற பேசிட்டான். இப்ப பேசி சுமூகமா போலான்னு முடிவுட்டா அப்புறம் மாத்தி எழுதுங்க. அப்புறம் நாங்க அதுக்கேற்ற மாதிரி ரஷ்யானா நல்லவங்க, ரஷ்யானா சூப்பரானவங்க, ரஷ்யானா தங்கமானவங்கன்னு பேசுவேன்ல.
இப்படியும் பேசுவேனா அப்படிங்கிறது போல இவங்க தரப்புன்னு சொல்றாங்களா அப்படின்னு கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ வெயிட் பண்ணி பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஆனா உக்ரைனுக்கு கடுமையான கோவத்துல இருக்காங்க அப்படிங்கிற மாற்று கருத்துல. உக்ரைன் இப்ப நேட்டோ நாடுகளே வந்து பார்த்தா தாக்க ஆரம்பிச்சிட்டாங்க. போலாந்து, லாத்வியா, லுத்துவேனியா, எஸ்தோனியா, அப்புறம் பின்லாந்து இது போல வந்து பாத்தீங்கன்னா அட்டாக் நடக்குது இல்லையா? இதுல தொடர்ந்து ட்ரோன்கள் இப்ப நேட்டோ நாடுகளுக்குள்ளயும் வாடிக்கையா போகக்கூடிய வேலைகள்ல இறங்கிச்சு. இப்ப எஸ்தோனியாக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா ட்ரோன்கள் போய் வெடிச்சிருக்கு. ஸோ நேட்டோ நாடுகள்ல தொடர்ந்து உக்ரைன் டெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க பேஷன்ஸை. கேட்டா ரஷ்யாவை அட்டாக் பண்றதுக்கு நாங்க என்ன பேச்சுவார்த்தைக்கு போறியா போயிருவியா நீ அப்படிங்கிற மிரட்டுறதுக்காக இப்படி ஏவி விடுறாங்களா அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலையும் சந்தேகத்துல பல அனலிஸ்டுகள் இப்ப பார்க்க ஆரம்பிச்சிருக்கேன். ஏன்னா லுத்துவேனியா அப்படிங்கிறது வந்து பார்த்தா ஷாக் ஆயிருக்கு. ஒரு நாட்டோ நாடு சீரியஸா வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஒரு தாக்குதல் நடந்திருக்கு. இப்ப லாத்வியா யார் மேல பழி சொல்லுவாங்க, யார் மேல குற்றம் சொல்லுவாங்க, உதவி பண்ணக்கூடிய நாடே நம்மள அடிக்குதே அப்படிங்கிறது அவங்கள திருப்பி அடிப்பாங்களா? ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஸோ இது திரும்பி திரும்பி நடக்கிறதுனால கண்டினியூஸா பாம்பு நடந்துட்டு இருக்கிறதுனால இது ஒரு குட் திங்கே இல்லை அப்படிங்கிறவங்களாம் அவங்க தரப்பு பேசிட்டு இருக்காங்க. ஸோ வரக்கூடிய நாள் ரொம்ப இக்கட்டான நாட்கள். ரஷ்யாவோட இணக்கமா போகுதா யூரோப்பியன் யூனியன் இல்ல சண்டைக்கு போறாங்களா? மிடில் ஈஸ்ட்ல போர் பதட்டம் உச்சகட்டத்துல இருக்கு. இது அடுத்தது பேர்ல பார்க்க ஆரம்பிக்கலாம். ஆனா இந்த பதிவுல நம்ம பார்த்தது யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய விஷயங்கள், பேச்சுவார்த்தை ரஷ்யா கூட பேசலாம் அப்படிங்கிற சுமூகமான முடிவுகள் இருக்கு. இன்னொரு சைடு பிரச்சனை எஸ்கலேட் ஆகிறதுக்கான செய்திகளும் இருக்கு. ஸோ வரக்கூடிய காலங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்றதை வரக்கூடிய செய்திகளை வச்சு பார்க்க ஆரம்பிச்சேன். ஸோ இந்த பதிவு எப்படி இருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூட மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதான் நம்ம போடக்கூடிய பதிவுகளை மதிச்சு யூடியூப் 4 பேருக்கு ப்ரொமோட் பண்ணும். உங்களோட அன்பாதரவு எனக்கு எப்போ இருக்கணும்னு நம்பிக்கல. அடுத்த பேர் சந்திக்க. வெரி ஸ்டே சேஃப். பை.